வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த வண்டி பெயிண்டிங் அடிக்க போகிறோம்னா, இந்த அசோக் லேலண்ட் படா தோஸ்த் வண்டி தான். ஃபுல் பெயிண்டிங் கிடையாது, தொட்டிக்கும் அப்புறம் சேஸ் மட்டும்தான். தொட்டி, சேஸு அண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லோ, அது மட்டும் தான் பெயிண்ட் அடிக்க போகிறோம். பெயிண்ட் டெஸ்ட் வந்து கேபின் வந்து சோப் ஆயில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு பாலிஷ் போட்டுற போகிறோம். ஏன்னா கேபின் நல்லா இருக்குது. ஸோ தொட்டி மட்டும் தான் வேலை தொட்டியில், அதனால தான். பாருங்கள், தொட்டியில் அங்கே சின்ன சின்ன கிராச் மார்க்கு. அப்புறம் இந்த ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ரஷ்டாகி அப்படியே பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் மொத்தமாக ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பாடி ஃபில்லர் போட்டு பட்டி பார்த்துட்டு தெளிவாக சூப்பராக பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பெயிண்டிங் வீடியோவில் பார்க்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ பார்க்குற புது வியூவர்ஸ் அண்டு யாருன்னா புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், கேபினில் வந்து உள்ள டோருக்கு உள்ளே மட்டும்தான் சின்ன ரஸ்ட் ஃபார்மாக இருக்குது. அது தவிர கேபின் இந்த பிளாட்ஃபார்மு பெயிண்ட்லாம் போயிட்டுருக்கு. அதை மட்டும் தான் பெயிண்ட் அடிக்க போகிற கேபினில். அண்ட் தென் கேபின் எதுவுமே பெயிண்ட் அடிக்க போகிறது கிடையாது. கேபின் அப்படியே ஒரிஜினல் கேபின் அப்படியே பாலிஷ் போட்டு கொடுத்துட போகிறோம். அண்ட் கேபினுக்கு பின்னாடி வந்து சின்ன சின்ன கிராஷ் மார்க்கு, அதையும் சூப்பராக பக்காவாக டச்சப் பண்ண போகிறோம். அது டச்சப் பண்ணிட்ட அப்புறம் பாருங்கள் அவுட்புட் எப்படி இருக்குன்னு. கேபினோட கம்பெனி பெயிண்ட்டும் நாங்கள் அடிக்கிற பெயிண்ட்டும் சூப்பராக மேட்ச் ஆகும். பெயிண்ட் டிஃப்ரெண்ட்டே தெரியாது சுத்தமாக. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எப்படி இப்போ என்ன பெயிண்ட் அடிக்கிறோம் எப்படி அடிக்கிறோன்னு தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், வண்டியில் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டி வந்ததுலேருந்து முதல்ல வந்து இந்த சோப் ஆயில் போட்டு வண்டி மொத்தமாக ஸ்டாண்ட் பண்ணிவிடுவோம். அப்போ தான் எங்கெங்க சின்ன சின்ன கிராச் மார்க்கு அதெல்லாம் சூப்பராக பக்காவாக எடுத்து காட்டும். அதெல்லாம் வந்து வண்டி மொத்தமாக ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த சின்ன கிராச் மார்க்கு, அந்த கீழே அந்த பபுள்ஸ் ஃபார்ம் மார்க் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாமே பேஸ்ட்டு பார்த்து பட்டி பார்த்து ஸ்டாண்ட் பண்ணிவிடுவோம். பாருங்கள், வண்டி ஃபுல்லாக சூப்பராக ஸ்டாண்ட் பண்ணுறாரு பாருங்கள். அந்த கேப்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு ப்ராப்பராக ஸ்டாண்ட் பண்ணுறாருன்னு. கேப்பு அந்த தொட்டி அந்த கேப்புக்குள்ளே மொத்தமாக அந்த வாட்டர் ஷீட் போட்டு சூப்பராக ஸ்டாண்ட் பண்ணுறாரு. ஏன்னா அப்போ தான் பெயிண்ட்லாம் உரியாது. ஸோ தட் வந்து வண்டி வந்து 2 வருஷம் எஃப்சி. ஸோ இந்த வண்டி வந்து 3 கோட் பெயிண்ட் அடிக்கும் தொட்டிக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வண்டி தொட்டிக்கு வந்து 3 கோட் பெயிண்ட்டு. கேட்கலாம், தொட்டி நல்லா தானே இருக்குது, ஏன் 3 கோட்னு. கஸ்டமர் வந்து நம்ம வீடியோ பார்த்து தான் சொன்னார், நீங்கள் எல்லா வண்டிக்கும் 3 கோட் 4 கோட் பெயிண்ட் அடிக்கிறீங்க, என் வண்டிக்கு அதே மாதிரி தான் நல்லா ஸ்ட்ராங்காக 3 கோட் பக்காவாக பெயிண்ட் அடிச்சு கொடுன்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி தான் பண்ணுறேன், எல்லா வண்டி மாதிரி தான். இந்த வண்டி வந்து 3 கோட் சூப்பராக பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவோம். பாருங்கள், சோப் ஆயில் போட்டு சூப்பராக ஸ்டாண்ட் பண்ணுறாரு பாருங்கள். வண்டி மொத்தமாக ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் இந்த ரெஸ்ட்லாம் மொத்தமாக இந்த முழு ப்ரஷ் வச்சு இந்த கேப் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போது பாடி ஃபில்லர் போட்டு பேஸ்ட் போடுறாரு. பாருங்கள், பேஸ்ட் ஒரு சூப்பராக போடுறாரு பாருங்கள். போடும்போது அந்தளவுக்கு தெளிவாக போடுறாரு பார்த்தீங்களா, ஏன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி சூப்பராக பக்காவாக பெயிண்ட் அடிக்கணுமா, எங்கள் கிட்ட வாங்க, சூப்பராக பக்காவாக தெளிவாக மாசாக பண்ணிடலாம். பாருங்கள், அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் எப்படி வேலை பார்க்குறோம், இந்தளவுக்கு ஷைனிங், இந்தளவுக்கு கிளாஸ் ஃபினிஷ், இந்தளவுக்கு ஒரிஜினல் எப்படி கொண்டு வரோன்னு தெரியும். பாருங்கள், இந்த ஸ்டெப்னி ப்ராக்கெட்டு பின்னாடி அந்த நேம் போர்டு பார்த்தீங்களா, இந்த ஹிந்துஜா குரூப்னு, அது மொத்தமாக ப்ராப்பராக கட்டிட்டு சூப்பராக பெயிண்ட் அடிப்போம். பாருங்கள், இப்போ வந்து ஃபஸ்ட்டு கோட் அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு கோட் வந்து பேஸ் கோட்டு. இதை பட்டிலாம் டச்சப் பண்ணிட்டு வந்து பேஸ் கோட் அடிக்கிறோம். பேஸ் கோட் அடிக்கும்போதே ஷைனிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு சூப்பராக பக்காவாக தெரியுதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக தின்னர்லாம் மிக்ஸ் பண்ணி பக்காவாக அடிக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு ஷைனிங்கு, அந்த இந்த அளவுக்கு குவாலிட்டி, இந்த அளவுக்கு ஃபினிஷிங்லாம் வருது. பெயிண்ட்டும் பிராண்டட் பெயிண்ட் தான், ஆஸ்பா பிராண்ட் பெயிண்ட் தான். பாருங்கள், இப்போ வந்து செகண்ட் கோட் அடிக்கிறோம். உங்கள் வண்டி இதே மாதிரி சூப்பராக 1க்கு 3 கோட் 4 கோட் பெயிண்ட் அடித்து பக்காவாக ஷோரூம் கண்டிஷன் மாதிரி ஆக்கணுமா, எங்கள்கிட்ட எடுத்துன்னு வாங்க.
கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்டு வீடியோ எண்டு டிஸ்பிளேயில் வந்து என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். கால் பண்ணி எடுத்துன்னு வாங்க, எப்போ எடுத்துன்னு வரணும், என்றைக்கு எடுத்துன்னு சொல்லுவோம். ஸோ எடுத்துன்னு வாங்க. உங்கள் வண்டி இதே மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். அங்கே பாருங்கள் கண்ணாடி மாதிரி மின்னுது பாருங்கள் செகண்ட் கோட்டுக்கு. இதுக்கடுத்து தேர்டு கோட் அடிப்போம். அங்கே பாருங்கள் தேர்டு கோட்டு எந்த அளவுக்கு ப்ரெஷர் வெடிச்சு சூப்பராக பக்காவாக அடிக்கிறாரு பாருங்கள். கன்று பாருங்கள் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் சூப்பராக வச்சு அடிக்கிறாரு பார்த்தீங்களா. அதுதான் ஒர்க்கு, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுது. கன்று எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வைக்கணும், பெயிண்ட் எப்படி மிக்ஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு தின்னர் மிக்ஸ் பண்ணணும், அதெல்லாம் தெரிஞ்சால் பெயிண்டிங் வந்து சூப்பராக மாஸ்டாக பண்ணலாம். அண்டு பெயிண்ட் வந்து பிராண்டட் பெயிண்ட் தான் அடிக்கணும். பாருங்கள் தேர்ட் கோட் அடிக்கிறோம். ஃபினிஷிங் பாருங்கள் அண்ட் ஷைனிங் பாருங்கள் அண்ட் குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு எதாவது புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் போட்டுனே இருப்போம். பாருங்கள் ஃபுல்லாக மாஸ்கிங் ஃப்ரெண்ட்ஸ். புது வண்டி கொடுக்கும்போது அதே மாதிரி புது வண்டி மாதிரி ஷோரூம் பீஸ் மாதிரி கொடுக்க போகிறோம் கஸ்டமருக்கு. அங்கே பாருங்கள் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரு, டேஞ்சர் லைட் செட்டு, அப்புறம் அந்த பின்னாடி வந்த அந்த புஷ்ஷு எல்லாமே ப்ராப்பராக 1-to-1 எது எது பண்ணணுமோ மாஸ்கிங் பண்ணணுமோ அதெல்லாம் பக்காவாக மாஸ்க் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணுவோம். பாருங்க மக்களே, வண்டியோட அவுட்புட் பாருங்க எந்த அளவுக்கு தெளிவாக சூப்பராக கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு ஷோரூம் வந்துட்டு எந்த மாதிரி ஷைனிங் எந்த அளவுக்கு பக்காவாக தெளிவாக இருக்குமோ அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கும். அங்கே பாருங்க கேபினுக்கு தொட்டினு பாருங்க எந்த அளவுக்கு பக்காவாக பாருங்க கலர் மேட்சிங்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு காஞ்சிபுரத்துலேயே ஒரு 3-4 கலர் ஏறி இறங்கிட்டு இந்த கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. கடைசியாக ஒரு நம்ம ரெகுலராக வாங்குற கடை தான், அங்கேயே போய் மிக்ஸ் பண்ணிட்டேன். பின்னாடி பாருங்கள் இந்த நேம் போர்ட்லாம் கேட்டி பக்காவாக பெயிண்ட் பண்ணியாச்சு. சேஸ் பாருங்கள், சேஸு அந்த கீழே பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாமே பிளாக் கலர் பெயிண்ட் சூப்பராக பண்ணியாச்சு. வண்டியில் என்னென்னா கேபின் மட்டும் தான் பெயிண்ட் அடிக்கல, மற்றபடி எல்லாமே பக்காவாக பெயிண்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட். பாருங்கள் உள்ளெல்லாம் பாருங்கள் எல்லாமே 2-3 கோட் பெயிண்ட்டு, சொல்ல மாதிரி 3 கோட் பெயிண்ட்டு பக்காவாக இருக்கும். அண்ட் ஷைனிங் பாருங்கள் அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி மின்னுது பாருங்கள் வண்டி. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் வண்டி வச்சுக்கிறா, யாருக்கு நம்ம சர்வீஸ் தேவைப்படுதோ அவங்களாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் பெயிண்ட்டு கீழே பிளாக் கலர் பெயிண்ட்டு பாருங்கள் எந்த ஷைனிங்காக இருக்கு பாருங்கள். அப்படியே வீடியோ எடுக்கணும் அப்படியே தெரிறேன் பாருங்கள், நானே தெரிறேன் பாருங்கள் வண்டியில் டீசல் டேங்கில் நானே அப்படியே தெரிறேன் பார்த்தீங்களா. அதுதான் கீழெல்லாம் 2 கோட் திக்காக சூப்பராக அடிப்போம் பாருங்கள். கேபின்லாம் சூப்பராக டச்சப் பண்ணியாச்சு பார்த்தீங்களா. இந்த டச்சப் பண்ண தடையுமே தெரியாது. அந்தளவு பக்காவாக பெயிண்டிங் மிக்ஸ் பண்ணி சூப்பராக ப்ராப்பராக அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அப்படியே அவுட்புட் பாருங்கள், வண்டியோட அவுட்புட்டு எந்த அளவுக்கு புதுசாக இருக்கு பாருங்கள் அப்படியே வண்டி. அண்டு ஃப்ரண்ட்டு எல்லோ பாருங்கள் அப்படியே ஒரு தங்கம் மாதிரி மின்னுது பாருங்கள். ஆப்போசிட்டில் வண்டி அப்படியே தெரிந்து பார்த்தீங்களா. அங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் வண்டி அப்படியே தெரிந்து பாருங்கள். இந்த வண்டியில் வண்டி ஆப்போசிட்டில் அந்த பில்டிங்கு எல்லாம் பக்காவாக பாருங்கள். மாஸ்கிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்கிறோம். சின்ன சின்ன லம்பர்லேருந்து எல்லாமே பக்காவாக மாஸ்கிங் பண்ணிடுவோம். அதுதான் எங்கள் ஒர்க்கு, அதுதான் எங்களோட குவாலிட்டி, அதுதான் எங்களுக்கு நோக்கமும். கஸ்டமர் கொடுக்குற ஒவ்வொரு வண்டியும் தெளிவாக சூப்பராக அவங்களுக்கு திருப்தியாக கொடுக்கணும், அதுதான் எங்களோட நோக்கம். அதே மாதிரி தான் இந்த வண்டியும் பண்ணிக்கிறோம். ஷைனிங் அண்ட் தெளிவு அண்ட் குவாலிட்டி, அதுதான் ட்ரிபிள் பெயிண்டிங் ஒர்க். ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி பக்காவாக சூப்பராக ஷோரூம் பீஸ் மாதிரி பெயிண்ட் அடிக்க எங்ககிட்ட வண்டி எடுத்துவாங்க, தரமாக பக்காவாக சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு இதே மாதிரி தரமான சூப்பரான பக்காவான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய்.